9th max probability exercise 9.1ல 6th sum பார்க்க போறோம். 2 dice are rolled. Find the probability that the sum is equal to 1, equal to 4, less than 13. மூணுத்துக்கும் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. 2 டைஸை வந்து ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணும்போது அந்த 2 டைஸ்லயும் வர நம்பரை சம் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 1 இருக்கணும், 4 இருக்கணும், ஐ மீன் 13 விட கம்மியா இருக்கணும், லெஸ் தென் 13. ஓகே, 2 டைஸை வந்து த்ரோ பண்ணும்போது கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸை வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு டைஸ்ல 1 மட்டுமே இருக்கு, அடுத்தது 1 2 3 4 5 6, ஒரு டைஸ்ல 2 மட்டுமே ஸ்டாண்டர்டா வச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி வர்றத சான்சஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டேன். 6 6 ஆர் 36 இருக்கு. அப்போ n ஆஃப் எஸ் இந்த செட்டுக்குள்ள எத்தனை இருக்குன்னா 36 இருக்கு. இப்போ அவங்க ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின்கான ஆன்சரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவல் டு 1. முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது சம்முன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 அதாவது நம்ம 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணும்போது ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்ன்றாங்க, 1 இருக்கணும்ன்றாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்த உடனே 1 + 1 2 தான் வரும் இல்லையா, ஈக்குவல் டு 1 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ let A be the event of getting equal to 1. 2 நம்பர் ஆட் பண்ணும்போது 1 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1 + 1 2 தான் வருது இல்லையா. அப்போ இதுல வந்து நம்பர்ஸே கிடையாது. n of A வந்து 0. நம்மளுக்கு அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிக்கணும் இல்லையா. ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு n of A டிவைடட் பை n of S. ப்ராபபிலிட்டி ஆஃப் n of A வந்து 0 இல்லையா. அப்ப 0 பை எனிதிங் என்னதான் வரும், 0 தான் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு 0 பை எனிதிங், therefore 0. செகண்ட் ஒன் பாருங்க, ஈக்குவல் டு 4ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சம்ம வந்து ஆட் பண்ணும்போது 4 வர்றதுக்கான சான்சஸ் இங்க பாருங்க. இந்த இது வருங்களா, இது ஆட் பண்ணா 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3, 1 + 3, இது வந்து 4 வரும். நம்மளுக்கு 4 வருதுன்னா அந்த டயகனல் இருக்கிறது இது ஃபுல்லாவே தான் ஆன்சர் வரும். நான் வேணா இதுல மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சைடு 1 + 3 2, 2 3, 1 இது மூணுமே என்னதான் வரும், ஆட் பண்ணும்போது 4 வரும். ஈக்குவல் டு 4 தானே கொஸ்டின். அப்போ செகண்ட் ஒன் லெட் பின்னு எடுத்துக்கலாம். B be the event of getting equal to 4. 4ன்னு வர்றதுக்கு ஆன ப்ராபபிலிட்டி B ஈக்குவல் டு என்னென்ன சான்சஸ் இருக்கு, 1, 3 2, 2 3, 3 சான்சஸ் இருக்கு இல்லையா. அந்த 3 சான்சஸ்மே இங்க நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1, 3 2, 2 3, 1 மொத்தம் 3 சான்சஸ் இருக்கு. அப்போ n of B ஈக்குவல் டு 3. அவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி தானே. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு n of B டிவைடட் பை n of S. n of B வந்து நம்மளுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. n of S வந்து டோட்டலா 36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் வரும், 1 2. அப்போ 1 டிவைடட் பை 12 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, less than 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 13 போது பாருங்க, அதாவது சம் பண்ணும்போது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் லாஸ்ட் நம்பர் பாருங்க, 6 + 6 இது ஆட் பண்ணாலே 12 தான் வரும் இல்லையா. அவங்க லெஸ் தென் 13 கேட்குறாங்க. அப்போ இதுல இருக்க எல்லா நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும்போது 12 தான் வருது. லெஸ் தென் 30னா 30யோட குறைவா இருக்கிறது தானே மீனிங். அப்போ இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதுக்கு ஆன்சரா வரும். பாருங்க, லெட் C be the event of getting less than 13. அப்போ n of C equal to 36. இங்க ஃபுல்லா ரைட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும். n of C equal to
13. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி தேவை இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு n of c divided by n of s. அப்போ 36 divided by 36. ரெண்டும் கேன்சல் பண்ணா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் c equal to 1. This is the answer for the question. Thank you.